அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது வந்து ஆர்எல் ராஜா. நம்ம இது வரைக்கும் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டோம். அந்த 4 வீடியோலையும் ஒரு புரிதல், தேர்தலை பற்றி புரிதல் அதெல்லாம் பேசியிருக்கோம். முக்கியமான விஷயம், தயவுசெய்து ஓட்டு போடுங்க. 2வது பணம் வாங்காதீங்க. 3வது நம்ம தமிழ்நாடு அரசு, மாநில அரசு, மத்திய அரசுக்கு உள்ள வித்தியாசங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க. இன்னிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, எதனால் நம்ம வந்து பிஜேபி நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல போகிறேன். சின்ன சின்ன பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டிஜிட்டல் இந்தியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளுடைய மக்களுடைய அத்தனை மக்களும், நான் சொல்கிறது ரொம்ப சாதாரண மக்கள்லேருந்து ரொம்ப பணக்காரன் வரைக்கும் இன்றைக்கி கையில் ஃபோன் இருந்தால் போகிறோம், இங்கே கொண்டு போய் என்ன வேணால் வாங்கலாம். நான் இப்போ பச்சைப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட. நேற்றுக்கு ஒரு நுங்கு போய் வாங்கிட்டு வந்தேன் 20 ரூபாய்க்கு. அந்த 20 ரூபா நுங்குக்கு அங்கே உட்காந்துருக்கிறவர், நான் கேட்டேன், நான் கையில் பர்ஸில் இது பரவாயில்லையா அப்படின்னு. சார், இன்றைக்கி யார்கிட்ட சார் யூபிஐ இல்லைங்கிறாங்க, யார்கிட்ட சார் கூகுள் பே இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றிருக்கிறார் திரு மோடி அவர்கள். இந்த ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம். எதுக்காக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கையில் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது வந்து கருப்பு பணம் ஆகிடுது நிறைய பேர்ட்ட. இதில் கருப்பு பணமே கிடையாது. அவர் என்னெல்லாம் பண்ணுறாருனாலும் கருப்பு பணத்தை நம்ம எப்படி ஒழிக்கலான்னு பண்ணிகிட்ருக்காரு. இதை முதல்ல நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். கருப்பு பணம் ஒழிந்தால் நம்ம எல்லாருமே சுகமாக இருப்போம் இந்த நாட்டில். இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டியது இதனுடைய முதல் அடி, முதல் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, காங்கேயத்தில் இருந்தாலும் சரி, கரூரில் இருந்தாலும் சரி, கும்பகோணத்தில் இருந்தாலும் சரி, திருவிடைமருதூரில் இருந்தாலும் சரி, பச்சைப்பாளையத்தில் இருந்தாலும் சரி, சிறுவாணியில் இருந்தாலும் சரி, நாகர்கோவில், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கையில் ஃபோனை வச்சுட்டு நீ என்ன வாங்கினாலும் இதை வச்சு வாங்கலாம். இந்த இது வந்து நிறைய பேர் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஐயா இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னாங்க. நம்மளுடைய பழைய நிதி அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களே அப்பயே சொன்னாங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்னாங்க. பார்லிமெண்ட் சொன்னாங்க. ஆனால் நடத்தி காட்டிட்டாங்க. திரு மோடியும் அவருடன் துணை இருப்பவர்களும் சேர்ந்து இதை நடத்தி காட்டிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய டிஜிட்டல் பண பரிமாற்றம் வந்து எவ்வளவோ கோடி, நம்ம நாட்டில் 140 கோடி பேர் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 80 கோடி பேர் இதை வச்சுட்டு பணப்பரிமாற்றம் தினந்தோறும் செய்கிறார்கள். ஏதோ ஒரு தடவை இல்லை, நான் வந்து இப்போ கையில் என்னோடய பர்ஸே கொண்டு போகிறது கிடையாது. இதை வச்சு தான் நான் வந்து பணப்பரிமாற்றம் பண்ணுறேன். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் வந்து ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக இதை எப்படி பார்க்குறேன்னா, எப்படி இது நடந்தது அதைத்தான் பார்க்குறேன். இதை நடத்தி காட்டியிருக்காரு. இதே போல் பல விஷயங்கள் நடத்தி காட்டியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இதை பற்றி பேசலாம். இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து அனைவரிடமும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்ட காமிங்க. அவங்க எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு புரியணும். ஏன்னா இப்போ நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தலில். நம்ம பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா என்டிஏ பிஜேபி எம்பிஸை அனுப்பி நம்ம மோடியோட ஹேண்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க நீங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. வாழ்க பாரதம். பாரத தாய்க்கு வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ்நாடு. ஆர்எல் ராஜா. தேங்க்யூ ஸோ மச்.